வணக்க மக்களை, சட்டமன்ற கேட்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுக திமுக என இரண்டு பக்கமுமே தேமுதிகவை பேசுகிறதா? ஆட்சிகள் பங்கு வேண்டும் என்ற பிரேமலதா விஜயகாந்தின் கோரிக்கை என்ன? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முனை போட்டி தான் நிலவக்கூடிய சூழலானது தற்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் ஒரு சில கட்சிகள்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அந்த வகையில்தான் தேமுதிக கட்சி மற்றும் பாமகவின் ராமதாஸ் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோரெல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது நாங்கள் எல்லாம் கூலாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம், ஆனால் எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் நிறைவேற்றுகின்ற கூட்டணியை நாங்கள் அமைப்போம் என்றும் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்போம் என தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடி என்பது நாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 118 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பத்தில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு இனிப்புகளையும் வழங்கி உறுதிமொழி எடுத்துக்கொண்டாராம். அது என்னவென்றால் தொடர்ந்து விஜயகாந்த் நினைவிடம் சென்று தேர்தலில் போட்டியிலுள்ள விருப்ப மனுவை வைத்து பூஜை செய்கிறார். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜயபிரபாகரனை போற்றிட விருப்ப மனுவை தேமுதிகவின் பொருளாளரான LK சுதீஷிடம் அவர் அளித்துள்ளாராம். அதாவது தொடர்ந்து செய்தியாளர் பேசிய பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவின் 26வது ஆண்டு கொடிநாள் என்பது விழா தலைமை கழகத்தில் கேப்டன் வீட்டிலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் அனைத்துமே ஒன்றிணைய நகர பேரூர் கிளை மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் முழுவதும் தமிழகம் முழுவதுமே இன்றைக்கு கேப்டனால் அறிமுகப்படுத்தப்பட்ட எங்கள் மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்கிறதா. இந்த நாளில் கேப்டன் பெயரில் நாங்கள் முதல் விருப்ப மனு கொடுத்திருக்கிறோம். இதே நாளில் தான் 2011ஆம் ஆண்டு கேப்டன் அவர்கள் அவருடைய விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். 2வது நானும் 3வது விஜயபிரபாகரனும் கொடுத்திருக்கிறோம். 2026 தேர்தல் என்பது தேமுதிக அங்கம் வைக்கும் கூட்டணி தமிழகத்திலே ஒரு மகத்தான வெற்றி கண்டிப்பாக கூட்டணியாக இருக்கும் என்றும் நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதில்களை நீங்கள் கேட்டீர்களா என ஏவா வேலு அவர்களும் நாங்கள் எந்த பேச்சும் வார்த்தையும் நடக்கவில்லை என்று சொல்லும் பொழுது பத்திரிகையாளர்கள் யார் சொன்னதை 2 பக்கம் பேசுகிறோம் என்று பொய்யான தகவலையும் செய்தியாளர்களும் சொல்கிறார் என்பது எனக்கு தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார். அப்போது கூட கூட்டணி குறித்து என்ற ஒரு கேள்வியும் வேண்டியது எங்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் நிர்வாகிகள் தான். அவர்கள் கூலாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நம்பிக்கையாகவும் இருக்கிறார்கள். ஆனால் தேமுதிக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள், மக்களும் அறிவார்கள். அந்த கருத்தை சொன்னவர் எப்படிப்பட்டவர்? அதாவது மக்களுக்கு தெரியும், தேமுதிக கண்டிப்பாக ஒரு கண்ணியமான கட்சி, கேப்டனாக உருவாக்கப்பட்ட கட்சி, யாருடைய கருத்தும் எங்களுடைய எந்த விதத்திலும் பாதிக்காது என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக உரிய நேரத்தில் நாங்கள் கூட்டணியை அறிவிப்போம் என்று தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவருடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், தேமுதிகவின் எதிர்காலம் குறித்து அவர் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்பாரா என்றுதான் தொண்டர்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் நிலவிக் கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.